வணக்கம் திரு ரங்கராமநாதன் அவர்களே. வணக்கம். இன்றைய இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை அழைப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நேர்கள் இந்த யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து அப்படி ஒரு லைக் ஒன்றை கொடுத்து ஷேர் பண்ணுவதுதான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பெரிய ஒத்துழைப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் குறிப்பிடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்றைய இந்த சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கிற நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களோடு கலந்துரையாட இருக்கின்ற திரு அப்புத்துறை ரங்கராமநாதன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு உங்கள் பற்றிய ஒரு அறிமுகத்தை நேர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் அப்புத்துறை ரங்கராமநாதன். மூலாயை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் வசித்து வருகிறேன். ஆரம்ப கல்வி யாமுலாய் ஜெயபிரகாச வித்தியாலயம், உயர்கல்வி விக்டோரியா கல்லூரி. என்னுடைய முழுமையான நோக்கம் ஆத்மீகத்தில் நிறைய ஈடுபாடு. இப்படியாக மாற்றுத்திறனாளிகள் பக்கத்திலேயும் என்னுடைய சேவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நல்லது. உங்களுடைய சுருக்கமான அறிமுகத்திற்கு தொடர்ந்து நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக அறியப்பட்டிருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக பார்வையற்றவர்கள் மத்தியில அதிக சேவையுடைய ஒரு நபராக, சேவை செய்கின்ற ஒரு நபராக நாங்கள் கடந்த காலத்திலே உங்களை இனங்கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம். சாதனையாளர்களின் சாதனை பயணம். உண்மையிலே பல பார்வை உடையவர்கள் இன்று தவறான வழிகளில் போய்கொண்டிருக்கின்ற அதே சமயத்திலே நீங்கள் முழுமூச்சாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோடு சேர்த்து சமூக செயற்பாட்டாளராக நீங்கள் செயற்பட்டுக் கொண்டு வருகின்றீர்கள். உண்மையிலேயே உங்களுடைய அறிமுகத்தை நாங்கள் தேடி பார்க்கின்ற போது 2 தடவைகள் நீங்கள் ஜனாதிபதி விருது பெற்றிருக்கின்றீர்கள். அதனை தவிர ஒரு நூலாசிரியராக இருந்திருக்கின்றீர்கள். பல நிறுவனங்களுடைய வளர்ச்சியில நீங்கள் ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றீர்கள் கடந்த காலத்திலே. எனவே உங்களுடைய சமூக செயற்பாடுகள் தொடர்பாக சற்று விரிவாக நமக்கு அறிய தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2 வகையில என்னுடைய சமூக செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. ஒன்று உட்படுத்தல், அதாவது பொதுமக்கள் உடைய நலன் கருதி அப்படியான செயற்பாடு. மற்றது மாற்றுத்திறனாளிகள் செயற்பாடு. அந்த வகையிலே 2.5 தசாப்த காலமாக என்னுடைய பணி ஏலவே 2 மாற்றுத்திறனாளிகள் அமைப்போடு மேற்கொண்டு வந்தேன். அதன் அடிப்படையில் அந்த 2 அமைப்புகளினூடான பணிகளை என்னால் திருப்திகரமாக முன்னெடுக்க முடியாத சூழலில் இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய பணியின் ஊடாக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னேற்ற நலனுக்காக பணியாற்றி இப்போது வருகின்றேன். அதிலே இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளை நிலையத்தினுடைய கௌரவ பொருளாளர் பதவியினை ஏற்று செயற்படுத்தி வருகின்றேன். அடுத்தபடியாக 2வதாக பொதுமக்களோடு வேலை செய்து வருகின்றேன். குறிப்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மற்றும் கிராம மட்ட அமைப்புகள், குறிப்பாக இந்த மூலாய் கிராமத்தினுடைய அபிவிருத்தி அமைப்புகள் மற்றும் பாடசாலை செயற்பாட்டு அமைப்புகள், கிராம முன்னேற்ற சங்கம், கிராம சக்தி, தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரஜாசக்தி, இன்னும் ஐக்கிய நாணய சங்கம், இப்படி பல அமைப்புகளிலே தலைவராக, பதவிநிலை கௌரவ பதவியாளராக செயற்பட்டு வருவது மட்டுமன்றி ஆலோசகராகவும் செயற்பட்டு வருகின்றேன். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீர்கள் 2 வகையான 2 சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி விருது கிடைக்கப்பெற்று. ஞானொளி அறநெறி பாடசாலையிலே ஏறத்தாழ 2 தசாப்தத்துக்கு மேலாக என்னுடைய பணியை, இலவச கல்வியை, சமய பாடத்தை படிப்பித்து வருகின்றேன். அந்த அடிப்படையிலே இந்து கலாச்சார திணைக்களத்தால் எனக்கு சிறந்த ஆசிரியர் விருது கிடைத்தது. இன்னொரு விடயத்தை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். என்னால் ஒரு நூல் ஒன்று வெளியிடப்பட்டிருந்தேன். சமூகத்திலே இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையிலே போதைப்பொருள் கலாச்சாரம், வாழ்வெட்டு கலாச்சாரம், பாலியல் கலாச்சாரங்களிலே இளைஞர் யுவதிகள் காவு கொள்ளப்படுகின்றார்கள். இதனை
தடுத்து நிறுத்துவதற்காக வெறுமே போதனைகள் பயன்பட போவதில்லை என்ற வகையிலே அவர்களுக்கு பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய அல்லது பாடசாலை கல்வியை தொடர முடியாத அல்லது மேற்படிப்பை தொடர முடியாதவர்களுக்கான ஒரு வழிகாட்டல், அது மட்டுமன்றி உயர் பட்டங்களை பெறக்கூடியவர்களுக்கான வழிகாட்டல் என்ற வகையிலே வழிகாட்டி என்ற ஒரு நூலினை, ஒரு தொகுப்பு நூலினை நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வெளியிட்டேன். இதனால் ஏராளமான இளைஞர் யுவதிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே என்னுடைய சமூக பணி இந்த 2 கோணங்களிலும் பிரகாசித்து வருகின்றது. அதே போல என்னுடைய ஆத்மீக பயணத்திலே அறநெறி பாடசாலை மட்டுமன்றி 42 ஆண்டுகளுக்கு மேலாக மூலாய் பதினெண்டு சித்தி விநாயகர் தேவஸ்தானத்திலே ஒரு நாமாவளி பஜனை ஒன்றினை என்னுடைய பெரிய தந்தையாருடைய வழிகாட்டலே இன்றைய வரை நான் செயற்படுத்தி வருகின்றேன். அது ஒரு உண்மையிலே எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. மேலும் உங்களுடைய கேள்விகளை நல்லது. பல துறைகளிலே உங்களுடைய சமூக செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. எங்களுடைய சமூகத்துக்கெல்லாம் உங்களுடைய சாதனை பயணமானது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலே பெரிய பணம் பொருள் கொடுத்துத்தான் சேவை செய்ய வேண்டும் என்பதல்ல. என்னுடைய உடலினால் நான் செய்யக்கூடிய சிறு சிறு செயற்பாடுகள் மூலமாகவும் நான் உயர்வான நிலைக்கு செல்லலாம் என்பது உங்களுடைய செயற்பாடுகள் மூலமாக நான் அறிந்து கொள்கிறேன். அதே போல் சமூகம் அறிந்து கொள்ளும் என்று நம்புகிறேன். உண்மையிலே உங்களுடைய சமூக செயற்பாட்டோடு தற்போது நாங்கள் இந்த யூடியூப் சேனலின் ஊடாக சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஊடாக உங்களை நான் வரவேற்று இந்த நேர் அலையினை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில உங்களுடைய நிறுவனம் தற்போது நீங்கள் பதவியில் பொருளாளராக பதவி வகித்துக் கொண்டிருக்கின்ற நிறுவனம் தொடர்பாக சில அறிமுகத்தினை அல்லது அந்த நிறுவனம் தொடர்பான சில கருத்துக்களை இங்கே கூறினால் பொருத்தப்பாடு உடையதாக இருக்கும் என்று நான் பார்வை புலன் குறைபாடு உடையவர்களை உள்வாங்கி அவர்களுக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் இந்த அமைப்பு உண்மையிலேயே ஒரு வாடகை கட்டடத்தில் தற்காலிகமாக எங்களுடைய அமைவிடத்தை ஏற்படுத்தி இயங்கி வருகின்றோம். முகவரியை தெளிவாக குறிப்பிட்ட இலக்கம் 82 கிழக்குளங்கை கச்சேரி என்ற முகவரியில் இயங்கி வருகின்றோம். மீண்டும் இருக்கா? லங்கா ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட், இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம், இலக்கம் 82 கிழக்குளங்கை கச்சேரி. எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 070600386 என்ற இலக்கத்தோடு எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இந்த முகவரியிலே நாங்கள் தற்காலிகமாக எங்களுடைய செயற்பாடுகளை அறம் சார்ந்த செயற்பாடுகளை பார்வை புலன் இழந்த அல்லது குறைபாடுடைய குடும்பங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரம் மற்றும் மருத்துவம், கல்வி உள்ளிட்ட அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியதாக எங்களுடைய இயலுமை கேட்டிய அளவுக்கு, நிதி நிலைமை கேட்டிய அளவுக்கு செயற்படுத்தி வருகின்றோம். எங்களுடைய செயற்பாட்டை அதாவது நிறைந்த சவால்களின் மத்தியில் தான் மேற்கொண்டு வருகின்றோம். எங்களுடைய சகோதர நிறுவனங்கள் கூட எங்களுடைய எங்களுடைய செயற்பாட்டை ஒரு அதாவது போட்டி மனப்பான்மையோடு பார்த்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் நல்ல மனப்பான்மையோடு பார்க்கிறதாக தெரியவில்லை. அது எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் பார்வை புலன் குறைபாடுடைய எங்களுடைய அங்கத்தவர்கள் தன்னிறைவு பொருளாதாரம் அடைய வேண்டும், அவருடைய பிள்ளைகள் கல்வியில் மேம்பட வேண்டும் என்கின்ற எண்ணம். தனித்து சுயமாக பார்வை புலன் குறைபாடுடையவர்கள் நடமாட வேண்டும், மற்றவர்களில் தங்கி இருக்கக்கூடாது, சேவை பெறுநர் என்கின்ற நிலையிலிருந்து சேவை வழங்குனராக மிளிர வேண்டும் என்கின்ற எண்ணக்கருக்களை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கம் வெளியிலாக்கு வழிகாட்டுவோம், வெள்ளைப்பிரம்புக்கு மதிப்பளிப்போம் என்ற துணிப்பொருளில் எங்களுடைய நோக்கத்தின் பிரகாரம் பார்வை குறைபாடுடையவர்கள், பார்வை இழந்தவர்கள் சமூகத்தில் சமமாக மதிக்கப்பட வேண்டும்
என்கின்ற செயற்பாட்டோடு எங்களுடைய பயணம் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களுடைய நிதிமூல செயற்பாட்டை எடுத்துக்கொண்டால் கூடுதலாக அதாவது இந்த நாட்டினுடைய பொதுமக்களுடைய தினமந்தருடைய ஆதரவோடு தான் இப்போ சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சில புலம்பெயர் உறவுகளுடைய ஆதரவோடும் எங்களுடைய நிதி பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய பணி தொடர்வதற்கு அனைத்து மக்களுடைய ஆதரவையும் வேண்டுகின்றோம். உண்மையில் நல்லது. உங்களுடைய பணி தொடர்பான செயற்பாட்டினை நீங்கள் எங்களுக்கு கூறியிருந்தீர்கள். குறிப்பாக நீங்கள் மாதாந்தம் அங்கத்தவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற பணிகளை பற்றிய விடயங்களை இங்கே முன்வைக்க முடியுமா? தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு, அதாவது வறுமை கோட்டின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு மாதாந்தம் தலா 5000 ரூபாய் வீதமான ஒரு உலர்ணவு பொதி ஒன்றை ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவியாக கொடுத்து வருகின்றோம். 24 பேருக்கு இதுவரைக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொரு மாதமும். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் 60 பேருக்கு கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அதாவது புலம்பெயர் உறவுகள் சரி, இந்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் சரி, யாராவது முன் வந்தால் இந்த ஏனையவர்களுக்கும் அவர்களுடைய வறுமை நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உணவு பொதி ஆதாரத்தை கொடுப்பதற்கு உதவி செய்யும்படி நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். உயிர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் ஆவார் என்பதற்கேற்ப இவர்களுடைய அந்த மாதாந்த சமூக பணியிலே உங்களுடைய கரங்களையும் கொடுத்தால் அது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கேற்ப அது ஒரு நிறைவான பணியாக இருக்கும் என்பதனை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய பார்வைப்புலன் குறைபாடுடைய பெற்றோரின் பிள்ளைகள் உடைய கல்விக்காக மாதாந்தம் அதாவது டியூஷன், அதாவது தனியார் கல்விக்கான கட்டணத்தை செலுத்தி வருகின்றோம். 48 பிள்ளைகள் கல்வி இருக்கிற பிள்ளைகள் இருக்கணும். அதில் எங்களுக்கு ஒரு 10 பிள்ளைகளுக்கான கல்வி கொடுப்பனவு இப்போது கிடைக்க பெற்றிருக்கின்றது. ஒவ்வொரு தவணையும் நாங்கள் பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்கள் கொடுத்து வருகின்றோம். எங்களுடைய அதாவது அது மட்டுமன்றி வசதி வாய்ப்புகள் ஏற்படும் போது எங்களுடைய அங்கத்தவர்களின் சுயதொழில் முன்னேற்றத்துக்கான ஊக்குவிப்பு செயற்பாடுகளிலும் நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். அது மட்டுமன்றி எங்களுடைய அங்கத்தவர்களுக்காக ஒரு சந்தைப்படுத்தல் அலகு கொண்டு இருக்குது, உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல். அது அருவி செலவை திரவ சவுக்கார உற்பத்தி. அதனுக்காகவும் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய அங்கத்தவர்கள் அதிலிருந்து வாழ்வாதாரத்துக்கு, அதாவது ஊதியம் பெறக்கூடிய முறையில, வருமானம் பெறக்கூடிய முறையில அந்த அலகு செயற்பட்டு கொண்டு வருகிறது. அந்த அருவி உற்பத்தியினூடாக அருவி செலவை திரவ சவுக்காரம், அருவி கைகழுவும் பதார்த்தம் மற்றும் உடைகளை கழுவிய பின்னர் பயன்படுத்தக்கூடிய வாசம் நிறைந்த நீலம், இவ்வளவும் நாங்கள் உற்பத்தி செய்து வருகின்றோம். அது மட்டுமன்றி எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையத்தினுடைய மகளிர் பிரிவினால் போசாக், அதாவது தாயகத்தின் சத்துணவு என்கின்ற ஒரு உணவு திட்டம், அதாவது எங்களுடைய அங்கத்தவரின் பிள்ளைகள் 10 பேருக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கான இலவச போசாக்கு திட்டத்தை இப்போது அறிமுகப்படுத்தி அந்த போசாக்கு சத்துணவு மாவினை நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு விற்பனை சந்தைப்படுத்தலுக்கு ஈடுபடுத்த இருக்கின்றோம். பார்வை புலன் உடையவர்களினுடைய முழுமையான உற்பத்தி ஆதரவுடன் பார்வை புலன் குறைபாடுடையவர்களின் சந்தைப்படுத்தல் உதவியுடனும் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் சுகாதார, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு பயன்பாட்டுக்காக நாங்கள் கண் பார்வை உள்ளவர்களை இந்த உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடுத்தி ஏனையவர்கள் இதனை சந்தேகமின்றி அருந்துவதற்காக இந்த தாயகத்தின் சத்துணவு விற்பனை செயற்பாட்டில் அனைத்து மக்களையும் எதிர்காலத்தில் எங்களுடைய மாவை நீங்கள் பெற்று ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுதலாம். நல்லது. உங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுத்து நகர எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய இந்த நிறுவனத்தினை நீங்கள் இப்போது பல சவால்கள் மத்தியில் தான் இந்த நிறுவனத்தை கொண்டு செல்கின்றீர்கள் என்பது
உங்களுடைய இந்த கலந்துரையாடல் மூலமாக அறிய முடிகின்றது. அந்த அடிப்படையிலே என்ன மாதிரியான சவால்களை நீங்கள் இப்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த நிறுவனம் ஆரம்பித்து எவ்வளவு வருடம் கடந்து விட்டது என்பதையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சவால்களையும் இங்கே முன்வைத்தால் நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும், அதே நேரம் அந்த சவால்களுக்கு அவர்களால் கரம் கொடுக்க முடியும் என்று சொன்னால் கரம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் இலங்கையிலே சில தசாப்த காலங்களுக்கு முன்னதாக உருவாக்கி வடக்கு கிழக்கு பகுதி எங்களுடைய கௌரவ தலைவர் டி ஸ்ரீ ஜெயராஜா அவர்களிடம் தலைமைப்பிடம் கையளித்து இன்றைக்கு 2 ஆண்டுகள் நிறைவுற்று 3வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்துள்ளது. இந்த அமைப்பு ஆரம்பித்ததிலிருந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால், முதலாவது அது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. எங்களுடைய அமைப்பில் அங்கத்துவம் பெற்று உதவி பெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்பார்வை புலன் குறைபாடுடைய அங்கத்தவர்களை தொலைபேசி மூலமாக மிரட்டல்களை விட்டு எங்களுடைய சகோதர நிறுவனத்தினுடைய மேலாளர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுத்தி வருகின்றார்கள். இதனை நாங்கள் யாழ்ப்பாண பிரதேச செயலரிடம் தொலைபேசி மூலமாக எங்களுடைய பிரச்சனையை வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய அங்கத்தவர்கள் எங்களிடம் இருந்து உதவியை பெற தடுக்கின்றார்கள் என்று. அது ஒரு பெரிய சவால். ஏனென்றால் நாங்கள் எதைத்தான் கொடுத்தாலும் எங்களுடைய அங்கத்தவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது என்ப அவருடைய மாற்றுத்திறனை அது மழுங்கடிக்கும் என்ற வேதனை என்ற வகையிலே அதை கூறுகின்றேன். அது மட்டுமன்றி எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, நிரந்தரமாக ஒரு காணி இல்லை. அந்த ஒரு காணி கொண்டு அமையும் பட்சத்திலே யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் அல்லது அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள் அரச காணிகள் கிடைத்தால் நாங்கள் தற்காலிக கொட்டில் அமைத்தாவது எங்களுடைய அங்கத்தவர்களுக்கு சேவை செய்ய எங்களால் முடியும். மாடி கட்டிடங்கள் தேவைப்படாது. ஆகவே எங்களுக்கு ஒரு தற்காலிக அரசாங்கம் அல்லது மாநகர சபை அல்லது தொல்லியல் திணைக்களம் யாராவது முன் வந்து எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால குத்தகை அடிப்படையிலாவது ஒரு காணியை எங்களுக்கு தந்துதவினால் நாங்கள் தற்காலிக கொட்டிலை அமைத்தாவது எங்களுடைய அலுவலக செயற்பாட்டை முன்னெடுக்க முடியும். இது பெரிய சவால். ஏனென்றால் 2 பஸ் ஏறி இங்கே வந்து எங்களுடைய பார்வை புலன் குறைபாடு இழந்தவர்கள் நாங்கள் கொடுக்கின்ற உணவுப்பதியோ உதவிகளையோ பெற்று சிரமப்பட வேண்டியது. இதனை உயர் அதிகாரிகள், நலன் விரும்பிகள், யாராவது வாடகைக்காவது எங்களுக்கு மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அண்மையிலே யாராவது கட்டிடம் இருந்தால் தந்துதவுங்கள் என்று தாழ்மையாக வேண்டுகின்றோம். உண்மையிலே எங்களுடைய உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தல் தேவைக்காக ஒரு வாகனம் ஒன்று தேவைப்படுகின்றது. அன்பான உறவுகளே, அங்க குறைவு ஆற்றல் குறைவு அல்ல என்பதற்கு அமைய எங்களுடைய செயற்பாட்டை முன்னெடுக்க ஆதரவு வழங்குங்கள் என்று வேண்டுகிறோம். இந்த சவால்களின் மத்தியில் தான் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். உண்மையிலே இன்று பல விடயங்கள் பற்றி திரு அப்பத்துறை ரங்கநாதன் எங்களுக்கு எடுத்துரைத்திருந்தார். சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி கூடாக அவர்களை நாங்கள் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, உறவுகள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவி என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த சேனலினை ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதோட ஒரு ஷேர் ஒன்றை கொடுத்து ஒரு லைக் பண்ணினால் எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இது தொடர்பாக நீங்களும் ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கு அறிய தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உண்மையில் இவரோடு பல விடயங்கள் பற்றி தொடர்ந்து கலந்துரையாடலாம். எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் குறுகியதாக இருக்கும். எனவே தொடர்ந்து நாங்கள் இதை நிறைவு கட்டத்தில் கொண்டு வருகின்றோம். ஏதாவது நீங்கள் உறவுகளுக்கு சொல்ல வேண்டியது இருந்தால் மிகச் சுருக்கமாக சொல்லுவார்கள். என்னுடைய நிகழ்வுகள் சர்வதேச வெள்ளப்பிரம்பு தினம், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் முதலானவற்றை காலங்காலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கே நிகழ்ச்சிகளை செய்து வந்தோம். இப்போ ஒரு சில ஆண்டுகள் எங்களுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளை நிலையம் பொதுமக்களோடு இணைந்து அவர்களையும் நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்தி அவர்களும் பார்வையாளர்களாக அழைத்து அவர்களோடு சேர்ந்து செய்கின்ற வாய்ப்பை இந்த சிறுவர் நலனத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு மற்றும்
தொழில்நுட்பவியல் கல்லூரி மேலாளர்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்கி செயற்படுத்தியமைக்காக இந்த பொதுமக்கள் பொதுமக்களுக்காக இந்த நலன் விரும்பிகளுக்காக நாங்கள் நன்றி கூறி தொடர்ந்தும் எங்களுடைய கலை நிகழ்வுகள் ஒன்று உடல்களோடு ஏனைய மக்களும் இணைந்து செயற்பட வேண்டி இந்த வாய்ப்புக்கு மதிப்பளிக்கின்றேன். நன்றி. நல்லது உறவுகளே, இவ்வளவு நேரம் இந்த சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஊடாக நம்மோடு இணைந்து இந்த நேர்காணலை வழங்கிய அப்பத்துறை வெங்கடநாதன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பெர்னாண்டோ கேமிலஸ். வணக்கம். நன்றி.